தேர்தல் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் விஜயபாஸ்கர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குளத்துப்பாளையம் குகை வழி பாதையை பணியை விரைந்து முடிக்க அதிமுகவுக்கு வாக்களியுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார். தமிழகத்தில் தேர்தல் நேரங்களில் கட்சி தாவல்கள், புதிய கட்சிகள் துவங்குதல் என பல புதிய திருப்பங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதிய தமிழகம் கட்சியில் இருந்து பிரிந்த அக்கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் இளங்கோ தனது ஆதரவாளர்களுடன் இணைந்து நமது தமிழகம் என்ற புதிய கட்சியை துவங்கினார். புதிய தமிழகம் கட்சியின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிப்பதால் புதிய கட்சியை தொடங்கியிருப்பதாக அவர் கூறினார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மலப்பட்டி, பூமதேவம், லிங்கநாயக்கன்பட்டி உட்பட பல்வேறு கிராம பகுதிகளில் திமுக வேட்பாளர் கே.சி. பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்ததாக அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் பெரியார் நகரில் திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான KPP சாமியை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளரான பேராசிரியர் க. அன்பழகன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஊழல் மிக்க மக்கள் விரோத அரசாக தமிழக அரசு திகழ்கிறது என்றும், இந்த ஆட்சியில் பால், அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். சென்னை அடுத்துள்ள அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அலெக்சாண்டர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக அரசின் 5 ஆண்டு சாதனைகளை கூறி அவர் வாக்கு சேகரித்தார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிடும் போடி தொகுதி வேட்பாளர் வீரபத்ரனை ஆதரித்து தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது நேதாஜி, வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தேர்தல் விதிமுறைகளை மீறி வேன் மூலம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக அதிமுக ஒன்றிய சேர்மன் உள்ளிட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த கீழவளவில் அதிமுக அரசின் சாதனைகள் குறித்து வேனில் அகன்ற திரை மூலம் ஒளிபரப்பி காண்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் பறக்கும்படை அதிகாரி சரவணன் கீழவளவு காவல் நிலையத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி அனுமதி இல்லாமல் வேன் மூலம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக மேலூர் ஒன்றிய சேர்மன் செல்வராஜ், மேலூர் ஒன்றிய அதிமுக செயலாளர் சோமாசி உள்ளிட்ட 8 பேர் மீது புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கீழவளவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் ஆட்டோவில் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட ஷூ தயாரிக்க பயன்படுத்தப்படும் தோலை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 8 லட்சம் ரூபாய் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இதேபோல் கர்நாடக மாநிலத்திலிருந்து குடியாத்தம் நோக்கி வந்த காரை நிறுத்தி ஆய்வு செய்த போது சங்கர் என்பவர் உரிய ஆவணமின்றி கொண்டு வந்த 1,10,000 ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை அடுத்துள்ள திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பால்ராஜ் எண்ணூர் பகுதி முழுவதும் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். மீனவர்கள் வசிக்கும் பகுதிகளாக தாழங்குப்பம், நெட்டுக்குப்பம், நீருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான செல்லூர் கே. ராஜு தாராப்பட்டி, மேலமாத்தூர், கீழமாத்தூர், புதூர் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆர். காமராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வலங்கைமான், புளியங்குடி, ஆலங்குடி, வெட்டாற்றுப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நன்னிலம் தொகுதி மிகப்பெரிய வளர்ச்சியினை பெற ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் எனவும் கேட்டுக்கொண்டார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா வையம்பட்டையில் அதிமுக வேட்பாளரும் வருவாய்த்துறை அமைச்சருமான R.P. உதயகுமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கடந்த தேர்தலின் போது அதிமுக அளித்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், மீண்டும் வாய்ப்பளித்தால் இன்னும் பல மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என அவர் கூறினார்.